இதுக்கு முன்னாடி அட்வென்ச்சர்ஸ்ல உதவி செஞ்ச மிருகங்களுக்கு நன்றி. கிட்டியையும் ஜிக்ஜாக்கையும் காப்பாத்த நானும் கார்லியும் பிளேன்ல ஏறிட்டோம். நான் கீழே விழுந்துவிட்டேன், பறவைகள் என்ன காப்பாத்துச்சு. இப்போ என்னோட முழு சக்தியை வச்சு என்ன முடியுமோ அதை நான் பண்ண போறேன். அப்புறமா ஒரு சந்தோஷமான முடிவு. குட் பை நண்பர்களே. அண்ணா நீ ரெடியா? ரெடி. என்ன கொஞ்சம் பின்னாடி எழுங்க. இப்ப விடுங்க. விட்டாச்சு. அச்சச்சோ, இது வேலைக்காக. நான் போறேன். தள்ளி போங்க, கிட்ட வராதீங்க. கார்லி. பப்ளு. நான் உன்னை பிடிச்சிட்டேன் கார்லி. இவன் எப்படி வந்தோம்? டேய் அண்ணா, நான் வந்துட்டேன். தள்ளி போ. நீ எப்படி பறந்த? கோவப்படாதீங்க, பிளைனை இப்பவே நான் லேண்ட் பண்ணிடுறேன். இப்பவே போறேன், ஒரு நிமிஷம். ஆமா. ஏமாத்திட்டீங்களா? கதவை தேர. கேக்குதா? இங்க பாருங்க, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நல்லது இல்ல. பாராசூட்ஸ் இருக்கான்னு பாருங்க. நான் ஒரு அறிவாளி. அது ஒரே ஒரு பாராசூட் தான் இருக்கு. அதை ஜிக்ஸாக்கு கொடுத்துடலாம். என்ன சத்தமே எல்லாம் இருக்கு? என்ன என்ன இது? அவ்வளவு சுலபத்தில் உங்களை தப்பிக்க விட்டுருவேனா நானே? ஜிக்ஸாக், உனக்கு பின்னாடி. ஜிக்ஸாக். இரு, இதோ வந்துட்டேன். ஜிக்ஜாக், நீ பயப்படாத, நான் உன்னை பிடிச்சிட்டேன். அது லக்கா, ஜிக்ஸாக்க பிடிச்சிட்டாரு. நல்ல வேலை. அவன் இப்படிதான் ஆச்சரியப்படுத்துவான். அது வெடிக்காம போச்சா? இந்த பிளைனே சுத்த வேஸ்ட். அப்படியே மோரிஸ். என்ன எதுவும் பண்ணிடாத, சொல்றதை கேளு, என்னை விட்டுடு. ஜிக்ஸாக் பத்திரமா இருக்கான். இப்ப கிட்டிக்கு உதவணும். ஏய் பிடிச்சுக்கடா, விட்டுறாத. இத நீ பண்ணேனா அவங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். அவங்க தண்டனை கொடுப்பாங்க. ப்ளீஸ் எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுங்க. பிளேனை கீழே இறக்கடா இப்பவே. போச்சு போச்சு. பை பை. எப்படியோ தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்கடா. துணி, இத புடிச்சிட்டு இங்க இருந்து குதிச்சிடலாம். இது வேலை செய்தே, ஆனா கீழே பார்க்காதீங்க. நாம சாதிச்சிட்டோம் கைஸ். ரொம்ப பனியா இருக்கு. என்ன காப்பாத்துனதுக்கு நன்றி. எப்படி காப்பாத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். சும்மா விட்டுருவானாங்க, உங்களை விடவே மாட்டோம். கார்லி நில்லு, வேணாம். கார்லி இப்படி பண்ணாத, இது பெரிய ஆபத்துல போய் முடியும். அவங்க மறுபடியும் உன்னை கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். கார்லி வேண்டாம். நல்லா இலே. பரவாயில்ல கார்லி, உன் கூட இருந்த நாட்களை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். நான் சந்தோஷமா இருந்த நாட்கள்னா அது மட்டும்தான். நீ ஜிக்ஸாக் அப்பப்ப வந்து பாப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. போயிட்டு வரேன் கார்லி. இல்ல, உன்னை காப்பாத்திக்கோ. உன்னை நான் போக விட மாட்டேன். கார்லி சொன்னா கேளு, அவங்க என்ன தேடி தான் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷன் நீ. கிட்டி, நீ பத்திரமா இருக்கணும் கார்லி, மை ஃப்ரெண்ட். கிட்டி, கிட்டி. இல்ல, அவங்க விடுறாங்க. கிட்டி, கிட்டி. கார்லி.
சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சு? கார்லி, கிட்டி அழாத, நான் உன்னை பாதுகாப்பேன். இல்ல கார்லி! அச்சச்சோ, கார்லி! கார்லி, எழுந்துரு. இங்க பாரு, இப்படி ஒரு நட்பை நான் பார்த்ததே இல்ல. கார்லி, இல்ல, இது இப்படியே முடிஞ்சிட கூடாது. கார்லிக்கு என்னாச்சு? அவ இவ்வளவு தைரியசாலின்னு எனக்கு தெரியாது. கார்லி, 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 கார்லி. என்ன நடக்குது? என்னாச்சு இங்க? பயமா இருக்க. ஆ? நீவோ? இவ கண்ணு திறக்கிறா, திறந்துட்டா. என்னால நம்பவே முடியல. ஆமா, கிட்டி எங்க? கிட்டிய காணோம். கிட்டி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் பொழைச்சிட்டோம். நீவோ? ஹேய். ஏய், நாங்க அப்படியே போயிடுவோம்னு நினைச்சீங்களா நீங்க? எங்களை காப்பாத்த மூடு பணியையும் நிவா தான் உருவாக்குனா. ஆனா நாங்க இங்க பாதுகாப்பா இல்ல. நாங்க எல்லாருமே இங்க ஆபத்துல தான் இருக்கோம். நிவா வேற ஏதாவது இடத்துக்கு போலான்னு சொல்றா. புரியல, வேற எங்க போறது? போகாதீங்க, நீங்க இங்கேயே வாழுங்க. மன்னிச்சிருங்க, நான் போய் ஆகணும். கிட்டி, சரி, மறுபடியும் நம்ம கண்டிப்பா சந்திப்போம். ஹே ஜிக்ஸாக், உன்னோட அம்மாவை பாத்துக்கோ, ஓகே? ஹா? கார்லி, கவலைப்படாத, எங்க மனசுல நீ எப்பயுமே இருப்ப. நில்லு நீவோ, போகாத. உன்கிட்ட நான் பேசணும் நிறைய இருக்கு. நீவோ, நீவோ. கிட்டி, நீயும் உன்னை பத்திரமா பாத்துக்கோ. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். குட் பை. கார்லி எவ்வளவு தூரம் வந்துட்டான்ல. பை கிட்டி. டேய் தம்பி, நீவாக்கு பெரிய பொறுப்பு இருக்குடா. அவ போய் தான் ஆகணும். காட்டையும் மிருகங்களையும் பாதுகாக்கணும். உனக்கு தெரியும்ல? தெரியும். அவளுக்கு எந்த உதவி வேணாலும் நாம செய்யலாம். ஒரு நாள் திரும்பவும் நம்ம சந்திப்போம். ஒரு பெரிய விலங்குகள் வேட்டையாடின கேஸை பிடிச்சிருக்காங்க. தப்பு பண்ண மோரிஸ் அப்புறம் அர்னால்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் ஜெயிலுக்கே போயிட்டாங்க. இவங்க கூட்டத்தோட தலைவனை போலீசார் தீவிர விசாரணை பண்ணி தேடிக்கிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் படி நிறைய வேட்டைக்காரங்க நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. இயற்கையை பாதுகாக்க கவர்மெண்ட் பல வழிகளை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி சொல்லுங்க சார். அது என்னன்னா, ஏய். ஹலோ, ஹலோ, இங்க பாருங்கப்பா, மைக் என்னோட கொடுங்க. பேரு தான் லக்கா. நான் தான் கேள்வி கேட்கணும். மோரிஸையும் இங்க பாருங்க, அர்னால்டையும் நீங்களே பதில் பிடிக்கிறதுக்கு சொல்லிட்டு நானும் கூடாது. நிறைய உதவி தொடர்ந்து பண்ணிருக்கேன். கேளுங்க. வேணாம். இப்பதான் ஏய், எனக்கு இயற்கை மேல இருக்கிற அன்பே புரிய வருது. ஆமாப்பா, அதனால இன்னைக்கு அப்புறம் காட்டை பாதுகாக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். அதனால தான் நான் இப்ப புதுசா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கேன். லக்காவோட ட்ரிப். நான் இப்போ ஒரு டூர் கைடு லக்கா. உங்களுக்காக என்னைய தொடர்பு கொள்றதுக்கு இங்க அடே 20% ஆஃபர் கொடுக்குறேன். இவன் ஆஃபர் எப்பயும் தரேன், எல்லாரும் வாங்க. கார்லி கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அன்புள்ள லக்கா, பப்ளு டப்ளு. அதானே அதான் நான் பார்த்தேன். பார்த்தேன். நான் திரும்ப ஸ்கூல் போயிட்டேன். புது டேர்ம் ஆரம்பிச்சிருக்கு. கைஸ், இந்த அட்வென்ச்சருக்கு என் கூட வந்ததுல எல்லாருக்கும் நன்றி. கிட்டியை கண்டுபிடிக்க உதவி இருக்கீங்க. அந்த ஞாபகங்கள் என் வாழ்நாள் முழுக்க எப்பவும் இருக்கும். இந்த பயணத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைய கஷ்டங்களை தாண்டி இருக்கோம். ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா அனுபவிச்சத நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன்.
நாம எப்பயுமே நண்பர்களா இருப்போம். என்னோட அன்பை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நான் நல்லா இருக்கேன்லப்பா. நாங்களும் நல்லா தான் இருக்கோம். கிக்கி, அபு, நண்பர்களே, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க போனீங்க? இத பாரு. எங்க காட்டு? சீக்கிரமா நான் வந்து உங்களை பாப்பேன். வந்தப்புறம் நம்ம இன்னொரு அட்வென்ச்சருக்கு ஒண்ணா போலாமா?